ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பட்டர் சேவும் ரவா லட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த உலக்களவுக்கு ஒரு உலக்கு பச்சரிசி மாவு, அடுத்து கடலை மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்புறம் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை வந்து நான் மிக்சியில் அடித்து சலிச்சு வச்சுருக்கேன். அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அப்புறம் கொஞ்சமாக பட்டர், வெண்ணெய் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஆரம்பத்தில் நிறையா ஊற்றிட்டா வந்து தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம இடியாப்பத்துக்கு வந்து எந்த பதத்தில் மாவு பிசைகிறோமோ அந்த பதத்தில் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டா போதும். அடுத்து வந்து நம்ம உலக்கு எடுத்துடலாம். உலக்கில் வச்சு புளியறதுக்கு முன்னாடி உலக்கில் ஃபுல்லாக வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டுறலாம் சுற்றி. அப்போ வந்து உங்களுக்கு புளியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தட்டு பார்த்திங்கன்னா நம்ம முறுக்குக்கு எந்த இது எடுக்கிறோமோ அதே இதில் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து நம்ம லேசாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம மாவு உருட்டி உலக்கில் வச்சிடலாம். பாருங்கள், வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம எண்ணெய் காய வச்சு பட்டர் சீயை வந்து போட்டு எடுத்துடலாம். நான் வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புழிஞ்சு விட்டுறலாம். புளியும் போது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் அதை பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும். ஆனால் வந்து உள்ளே வெந்திருக்காது, பதப்பதன் இருக்கும். அதே நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா பட்டர் சீயை வந்து நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம புளியுமே வந்து நிறைய முட்டையாக பபிள்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து அந்த பபிள்ஸ் ஃபுல்லாகவே மறைய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே பட்டர் சீ வந்திருக்கு. வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. சூப்பரான மொறுமொறுப்பான பட்டர் சீ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம பட்டர் சேர்த்துருக்கறதுனால வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறலாம். நெய் சூடாகணும். இப்போ வந்து நெய் சூடாயிருச்சு. நான் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் நெய்யோட போட்டுறேன். முந்திரி பருப்பு வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே மாறிடுச்சு. இப்போ வந்து இதில் எடுத்துடலாம் நம்ம. அடுத்து முந்திரி பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன், அதையும் வந்து நம்ம நெய்யில் போட்டுடலாம். அதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து இதே நெய்யில் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன், ஒரு உலக்கு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதையும் வந்து நான் இதோட சேர்த்துடுறேன். இதையும் வந்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவை வந்து நம்ம நெய்யில் வந்து நல்லா வறுத்தெடுக்கணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துடணும்.
அதே மாதிரி ரவை வறுக்கும்போது வந்து அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் தாங்க இருக்கணும். ரொம்ப ஹைலேயோ மீடியம்லேயோ வச்சிங்கன்னா வந்து ரவை வந்து டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் வந்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு இதாகிடுச்சு. அடுத்து வந்து பால் சேர்த்துடலாம். நான் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவையில் சேர்த்து நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ரவை ஊற்றினோடனே டக்குன்னு வந்து ரவை வந்து கெட்டி கெட்டியாக சேர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டி ஆகாத அளவுக்கு நம்ம வந்து கிண்டணும். இப்போ வந்து இதை வந்து நல்லா ரவை வந்து நல்லா உதிரி ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா உதிரி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து சீனி ஆட் பண்ண போகிறோம். சீனி வந்து நான் எதில் ரவை எடுத்திருக்கேனோ அதே உலக்கில் அரை உலக்கு அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அதே இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சீனி ஆட் பண்ணணுங்க. உங்களுக்கு வந்து சீனி வந்து கம்மியாக வேணும்னா அதில் வந்து பாதியை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஆனால் அரை உலக்குக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஸ்வீட் ஆயிரும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரவை வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம ஊற்றிருக்க பால் வந்து இஞ்சிற அளவுக்கு நம்ம லைட்டாக வந்து வதக்கி விட்டுறலாம். இது பாருங்கள், இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதே வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இதை உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக நெய் வச்சுருக்கேன். கையில் லேசாக தடவிட்டு நம்ம உருண்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் இருந்து இறக்கணுன்னே பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி பிடிச்சிங்கன்னா கை பொத்து போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சே பிடிக்கலாம். ரவை வந்து அந்தளவுக்கு வந்து சூடு வந்து டக்குன்னு இறங்கிடாது. பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உருட்டும் போது கரெக்டாக வந்து நம்மளுக்கு வரணும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து லைட்டாக தொட்டுட்டு கொஞ்சம் ஒரு உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ரவா லட்டு சூப்பராகவே வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த 2 ரெசிபியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.